இந்த வீடியோவில் வந்து இண்டென்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்கிறது தான் பார்க்க போகிறோம். நம்ம இன்வென்ட்ரியை கிளிக் பண்ணிவிட்டு இண்டென்ட்டை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரைட் சைடில் ப்ளஸ் பட்டன் இருக்கும். இங்கே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபீடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஃபீல்டில் போயிட்டு ஃப்ரமில் வந்து எந்த ஃபார்மருக்கு நம்ம கொடுக்குறோம் இண்டென்ட் அப்படிங்கிறத ரைஸ் பண்ணுறது நீங்கள் இது பண்ணணும். நான் வந்து பரமேஷ் அப்படிங்கிற ஒரு ஃபார்மருக்கு கொடுக்குறேன். ஸோ நான் இன்றைக்கி டேட்டில் கிரியேட் பண்ணுறேன். எனக்கு வந்து 23 அன்னைக்கு வேணும் எக்ஸ்பைரி டேட்டு. இதோட ப்ரையாரிட்டி அர்ஜென்ட் ஹையாக இருந்துச்சு அப்படின்னா ஹைன்னு கொடுக்கலாம், லோனா லோ, நார்மல்னா இல்லைன்னா டிஃபால்ட்டாக விட்டுடலாம். ஸோ இதில் என்ன ஃபீடு கொடுக்குறோம், அதோட குவாலிட்டி என்ன, 10 பேக்கு. சேம் ஃபார்மருக்கு உங்களுக்கு வந்து பிபிஎஸ் போகுது, பிஎஸ் போகுது அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் வந்து பிஎஸ்ன்னு செலக்ட் பண்ணி எத்தனை பேக்குன்னு கேட்டுக்கலாம். இதை நீங்கள் கொடுத்துட்டு இங்கே சேவ் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து இன்னொரு ஃபார்மருக்கு ஜென்ரேட் பண்ணோம் அப்படின்னா அது பேக் கொடுத்துட்டு திரும்ப அதே மாதிரி ஃபீடுக்கு வந்துட்டு அவரோட அந்த ஃபார்மர் நேம் நீங்கள் கொடுத்துட்டு அந்த ஃபார்மர் யார் அப்படிங்கிறத நீங்கள் இது பண்ணிவிட்டு அவருக்கு வந்து எந்த டேட் வேணும் அப்படிங்கிறத கொடுத்துட்டு அதில் என்ன ஃபீடு அப்படின்னு கொடுத்துட்டு எத்தனை பேக்குன்னு நீங்கள் கொடுக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் சேவ் பண்ணால் போதும். ஸோ இதுதான் நீங்கள் வந்து இண்டென்ட்டை கிரியேட் பண்ணுறது. ஓகே, தேங்க்யூ.